அன்பானவர்களே, இந்த நாளிலும் தோமாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற மற்றொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏற்படுகிறேன். அதற்காக தெரிந்து கொண்ட விசேஷமான பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 38ஆம் வசனம் வரை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்ததினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதெல்லாம் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததி என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தன்னுடைய பிதாவின் மகிமை புரிந்தவனராய் அசுத்த தூதரோடு வரும் பொழுதும் வெட்கப்படுவார் என்று கூறுகின்றார். அந்தாங்களே, இந்த காலங்களில் நம்மை சுற்றி பல விதமான உயிர் சேதங்கள் நடந்து கொண்டு இருந்து கொண்டு வந்திருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. எல்லாரும் நாம் ஒரு நாள் இம்மையை விட்டு மறுமைக்கு நாம் செல்லத்தான் வேண்டும். எனினும் மறுமை நாம் எங்கு கழிக்க போறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவை அறியாதவர்கள் எல்லாம் நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இருப்பது நம்முடைய உள்ளத்திற்கு வேதனையான ஒரு காரியம். எனினும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். இதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாம் இயேசுவின் பிள்ளை என்று சொல்கிறோம். இயேசுவின் பிள்ளை என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நம்மளோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது என்ன அப்படின்னா, இது ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. அது என்ன அர்ப்பணிப்பு என்று பார்க்கின்ற பொழுது இதுல முதல்ல ஜனங்களை பார்க்கிறார், அதை பற்றி பார்க்கிறோம். தன்னுடைய சீஷர்களை பற்றி கூறுகின்றார். அப்புறம் ஒருவன் என்று கூறுகிறார் என்று மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34 வசனம் இவ்வாறு கூறுகிறது. அதுல முதலாவதாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பின்பு அவர் ஜனங்களை, அதாவது கிரவுட். இரண்டாவது பார்க்கும் பொழுது தம்முடைய சீஷர்கள். இந்த கிரவுட், இந்த கூட்டத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். மூன்றாவதாக தம்மிடத்தில் அழைத்து, சீஷர்களை தம்மிடத்தில் அழைக்கிறார். எதற்கு அப்படின்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த பகுதியை நான் அநேக முறை வாசித்திருக்கிறேன். இதுக்காக நான் ஆயத்தம் பண்ணின புள்ளின் உள்ளத்து தொழுதாக இருந்தது. அதில் என்ன அப்படின்னா, முதலாவது ஜன கூட்டத்தை பார்க்குறோம். ஜனங்களை தான் பக்கம் அழைக்கிறார். அழைச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, சீஷர்களை அவர் கூறுகிறார். சீஷர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடி நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருவன் கூறுகின்றார். அன்பானவர்களே, இந்த ஒருவன் மூலம் ஒரு நபர் சீஷனாக மாற முடிகிறது. அப்படி சீஷனாக மாறுகின்ற பொழுது அவர்கள் ஜனக்கூட்டத்தை இயேசுவண்டை கொண்டு வருகின்ற ஒரு கருவியாக தேவன் எப்படியெல்லாம் அவர்களை பயன்படுத்துகிறார் என்று நம்மளோடு பகிர்ந்து கொள்ள தேவைப்படுகிறேன். முதலாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சீஷருக்கு கொடுக்கப்பட்ட சீஷர்கள் யாரு? நம்ம தான். நம்ம இயேசுவை பின்பற்றி அவருக்கென்று ஊழியம் செய்கின்ற பொழுது நாம் அவருடைய சீஷர்களாக மாறுகின்றோம். அதுல முதலாவதாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜனங்கள் இன்னைக்கு மல்டிடியூட், திரளான ஜனங்கள் உலகத்துல இயேசுவை கண்டுகொள்ளாமல் மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தை நாம் கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். முதலாவதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டும். ஜனக்கூட்டத்தின் மீது, குடும்பத்தின் மீது, பணி செய்கிற இடங்களில், நாம் இருக்கிற பகுதிகளில், திருச்சபையில் நமக்கு இந்த திரளான ஜனங்கள் எல்லாம் இயேசுவை உண்மையிலே கண்டுகொள்ள வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பாரம் ஒன்று இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த பாரம் இருக்குது. இந்த கிரௌட இவங்களை யார் சந்திப்பா? யார் சந்திக்க முடியும்? அதற்கு சில தகுதிகளை நாம் காண்கிறோம். முதலாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, ஜனக்கூட்டத்தையும் ஆண்டவர் கூப்பிடுறார், எதற்சேஷனாக மாறுங்க அப்படின்னு. ஜனக்கூட்டத்தில் இருக்கு, எல்லாரும் பற்றி வர்றதில்லை. கொஞ்சம் பேர் தான் ஜனக்கூட்டத்திலையும் இயேசு கண்டுகொள்கின்றார்கள்.
எனவே நாம் ஜனக்கூட்டத்தில் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் சும்மா. ஆனால் ஒரு செய்தி மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், அவருடைய சீஷர்களாக மாறுகிறோம். இப்படி சீஷர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் கூட பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். முதலாவதாக பார்க்கின்றது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதலாவது இந்த டிசைபிள்ஸ், சீஷர்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். கண்களின் நீச்சல், மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி நம்ம எதில் நம்ம தீட்டுப்படுத்திக் கொள்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும்? வசனத்தின் மூலமாக. இயேசுவின் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்கும் டெம்டேஷன் வந்த பொழுது வசனங்கள் மூலமாக அவர் அதை மேற்கொண்ட 2 இடத்தில் வாசிக்கிறோம்.